நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருந்தால் மட்டும் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணணும். ஓகேவா? சரி, கேள்வி கேட்டுடுங்க. என்னோட பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர் அவங்க அம்மாவுக்கு வயசு வந்து 57 வயசு. சரியா? 57 வயசு, கிட்டத்தட்ட 10 வருஷமாட்டு சுகருக்கு மாத்திரையும் இன்சுலினும் போட்டுட்ருக்காங்களாம். போட்ட பிறவும் சுகர் சரியே ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் அவங்களுக்கு சுகர் வந்துச்சுன்னு கேட்டேன். அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அவங்க அம்மா நடைபயிற்சி பண்ணுறதே இல்லையா, அதனால சுகர் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நடைபயிற்சி பண்ணவே இல்லையா, அதனால சுகர் வந்துட்டு அப்படின்னு. நான் அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டேன் தெரியுமா? உங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லா வீட்லேயும் பொம்பளைகள் இருக்க தானே செய்கிறாங்க, அவங்க எல்லாருமே நடைபயிற்சி பண்ணவே இல்லையே, அப்படி இருந்தவரை ஏன் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் சுகர் வந்திருக்கு, ஏன் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்கன்னு கேட்டேன். கேள்வி புரிஞ்சுதான் புரியலையா? சூப்பர் கொஸ்டின் பாருங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த உலகத்தில் சரியா நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை தைராய்டு மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை இன்சுலின் நடத்தினாங்களா, இல்லை இந்த பானை வேற குறைச்சாங்களா? சொல்லுங்களேன். யாராவது குறைச்சிருக்காங்களா? சொல்லுங்களேன். சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சுகர் சரியா இருக்க சொல்லுங்க. இதை வாசிங்களேன். கிரீன் டீ, இது என்னது வாசிங்க. வெந்தயம் தெரியுதில்ல, நாவல் பழம், ஆவாரம்பூ, இது என்னது கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், இது என்னது கொய்யா இலை, இது என்னது நெல்லிக்காய் ஜூஸ். இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை இந்த இன்சுலின் ஊசி நடத்தினாங்களா, இல்லை யாராவது இந்த பானை வேற குறைச்சாங்களா? சொல்லுங்களேன். நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இது எதனால வருதுன்னு கேட்டாலே இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்குமே ஒரே ஒரு ரீசன் தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, 2 வழி கிடையாது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுவதும் இன்னைக்கு நிறைய பேர் இன்சுலினை போட்டுகிட்டே உட்காந்துருக்காங்க. இந்த தம்பிக்கு பாருங்க, 70 கிலோ வெயிட்டுக்கு வச்சுருக்கேன். 140 70 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. நான் கொடுத்தது ஒன்லி பேலன்ஸ்டு டயட். எதை மறந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மறந்துடாதுங்க. நான் கேட்ட கேள்வி கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ண மறந்துடாதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சிடுவாங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தெரிஞ்சிடுவாங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. எஸ் டைப் பண்ண மறந்துடாதுங்க. ஸ்டே டியூன்.